IPL தொடரில் முதலாவது தகுதிச் சுற்று போட்டியில் பெங்களூரு அணி வெற்றி. பஞ்சாப் அணியை வீழ்த்தி 9 ஆண்டுகளுக்கு பின் இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது. அன்புமணியை மத்திய அமைச்சராக்கி தவறு செய்துவிட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் பரபரப்பு பேட்டி. அன்புமணி தவறான ஆட்டத்தை துவக்கிவிட்டதாகவும் குற்றச்சாட்டு. நான் என்ன தவறு செய்தேன் என அன்புமணி பேசியது முற்றிலும் திசை திருப்பும் முயற்சி என பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. அன்புமணி மைக்கை டேபிளில் வீசியது என் தலையில் வீசியது போல் இருந்ததாக வேதனை. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க தாம் விரும்பியதாக ராமதாஸ் விளக்கம். பாஜகவுடன் தான் கூட்டணி வேண்டும் என அன்புமணியும் சௌமியாவும் மட்டுமே தன்னை நிர்பந்தம் செய்ததாக பரபரப்பு பேட்டி. பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர்களை மாற்ற கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் முடிவு என தகவல். மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொள்ளாதவர்கள் அன்புமணி ஆதரவாளர்கள் என சுமார் 27 மாவட்ட நிர்வாகிகளை மாற்ற முடிவு செய்துள்ளதாக தகவல். தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம். 2 மணி நேரம் நடைபெற்ற ஆலோசனையில் பாமக கௌரவ தலைவர் GK மணி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்பு. சோழிங்கநல்லூரில் உள்ள மண்டபத்தில் நாளை பாமக நிர்வாகிகளை சந்திக்கிறார் அன்புமணி ராமதாஸ். நாளை முதல் ஜூன் 1 வரை 3 நாட்கள் நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார். ராமதாஸ் அன்புமணி இடையே மனக்கசப்பு அதிகரித்த நிலையில் பாமக இளைஞர் அணி தலைவர் முகுந்தன் பதவியில் இருந்து விலகல். சொந்த காரணங்களுக்காக பதவியில் இருந்து விலகுவதாக அறிவிப்பு. திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்திற்கு திடீர் போலீஸ் பாதுகாப்பு. 2 உதவி ஆய்வாளர்கள் 2 சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் பாதுகாப்பு. சென்னை ராயப்பேட்டையில் EPS தலைமையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம். 2026 சட்டப்பேரவை தேர்தல் பணிகள், பூத் கமிட்டி அமைப்பது, கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்து ஆலோசனை. தேமுதிகவுக்கு ராஜ்யசபா MP சீட் தருவது அதிமுகவின் கடமை. புதுக்கோட்டையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. இரண்டாயிரத்து 26 தேர்தலுக்காக 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியில் தாவேக தீவிரம். ஒவ்வொரு தொகுதிக்கும் 2 to 3 நிர்வாகிகளை அழைத்து பின்புலத்தை விசாரிக்கும் கட்சி தலைமை. பிரபல நடிகர் ராஜேஷ் உடல்நலக்குறைவால் சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 75. ராஜேஷ் மறைவுக்கு அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் திரையுலகினர் இரங்கல். நகைக்கடன் தொடர்பாக ரிசர்வ் வங்கி கொண்டு வரும் கட்டுப்பாடுகள் மாநில கூட்டுறவு வங்கிகளை பாதிக்காது. கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் திட்டவட்டம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 9 துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு. பாம்பன், தூத்துக்குடி துறைமுகங்களில் 3ஆம் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். தென்காசியில் வீசிய பலத்த காற்றால் வேரோடு சாய்ந்து விழுந்த மரம். கார் மீது மரம் விழுந்த பதைபதைக்க வைக்கும் CCTV காட்சி. சென்னை விமான நிலையத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான ஹைட்ரோபோனிக் கஞ்சா பறிமுதல். பாங்காக்கில் இருந்து கடத்தி வந்த இளைஞரை பிடித்து சுங்க இலாக்கா அதிகாரிகள் விசாரணை. கடந்த 2023 வாணியம்பாடியில் உள்ள பல் கிளினிக்கில் 8 பேர் உயிரிழந்ததற்கு பாக்டீரியா தொற்றே காரணம் என அறிக்கை. பல் சிகிச்சைக்கான கருவியை தூய்மைப்படுத்தாமல் அனைத்து நோயாளிகளுக்கும் பயன்படுத்தியதால் தொற்று ஏற்பட்டது கண்டுபிடிப்பு.
நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் புதிதாக திறக்கப்பட்ட மேம்பாலம் தரமற்ற முறையில் உள்ளதாக புகார். துறை சார்ந்த அதிகாரிகளுடன் சேர்ந்து மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு. புதிதாக திறக்கப்பட்டுள்ள பள்ளிப்பாளையம் பாலம் எந்த பாதிப்பும் இல்லாமல் உறுதியுடன் உள்ளதாக நாமக்கல் ஆட்சியர் உமா திட்டவட்டம். பாலத்தை கட்டிய ஒப்பந்ததாரர்கள் 7 ஆண்டுகளுக்கு தொடர்ச்சியாக பாலத்தை கண்காணிப்பாளர்கள் என்றும் விளக்கம். சென்னை கோடம்பாக்கத்தில் வீட்டில் வாஷிங் மிஷின் வெடித்து தீ விபத்து. அளவுக்கு அதிகமான துணியை துவைக்க போட்டதால் வாஷிங் மிஷின் வெடித்ததாக தீயணைப்புத்துறை தகவல். சென்னை நெற்குன்றத்தில் அதிவேகமாக சென்ற இருசக்கர வாகனம் மரத்தில் மோதி விபத்து. கல்லூரி மாணவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் பின்னால் அமர்ந்து சென்ற பள்ளி மாணவன் மருத்துவமனையில் அனுமதி. கவரப்பேட்டை கும்மிடிப்பூண்டி வழித்தடத்தில் மே 31, ஜூன் 2ஆம் தேதிகளில் 17 புறநகர் ரயில் சேவை ரத்து. பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் ரயில் சேவையில் மாற்றம். மயிலாடுதுறை முதல் காரைக்குடி இடையேயான பயணிகள் ரயில் சேவையை மீண்டும் துவக்க கோரி விண்ணப்பம். 3 மாதங்களில் பரிசீலித்து முடிவெடுக்க தெற்கு ரயில்வேக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் அனுமதியின்றி செயல்பட்ட உடல் எடை குறைப்பு மையத்தில் சிகிச்சை பெற்று பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு. சென்னை நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவு. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் செவிலியருக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக தனியார் மருத்துவமனை மருத்துவர் மீது குற்றச்சாட்டு. மருத்துவர் தலைமறைவான நிலையில் 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு. கமல்ஹாசன் நாளைக்குள் மன்னிப்பு கேட்காவிட்டால் கர்நாடகாவில் தக் லைஃப் வெளியாகாது என கர்நாடக திரைப்பட சம்மேளன தலைவர் அறிவிப்பு. கமல் என்ன விளக்கம் கூறினாலும் ஏற்க மாட்டோம், கட்டாயம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் திட்டவட்டம். கமல்ஹாசன் கூறியதை நானும் ஏற்க மாட்டேன் என தக் லைஃப் பட கர்நாடக விநியோகஸ்தர் வெங்கடேஷ் கருத்து. இந்த பிரச்சனையால் திரையரங்குகளை இறுதி செய்வதில் சிக்கல் நீடிப்பதாக விளக்கம். கேரள மாநிலம் கொச்சி அருகே கப்பல் கவிழ்ந்த சம்பவம் மாநில பேரிடராக அறிவிப்பு. சுற்றுச்சூழல் பாதிப்பை கருத்தில் கொண்டு நடவடிக்கை. கேரள கப்பல் விபத்தில் கரை ஒதுங்கிய கொள்கலனை அகற்றும் போது தீ விபத்து. எரிவாயு கட்டரை கொண்டு கொள்கலனை வெட்டிய போது தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் உடனடியாக தீ அணைப்பு. உத்தராகண்ட் மாநிலம் டேராடூன் அருகே லஞ்சம் வாங்கும் போது கையும் களவுமாக பிடிபட்ட அதிகாரி. லஞ்ச ஒழிப்பு துறையினருக்கு பயந்து பணத்தை விழுங்கியதால் பரபரப்பு. நார்வே செஸ் தொடரின் 3ஆம் சுற்றில் வெற்றி வாகை சூடினார் உலக சாம்பியன் குகேஷ். 3ஆம் சுற்றில் அமெரிக்காவைச் சேர்ந்த 2ஆம் நிலை வீரர் நகமுராவை வீழ்த்தி குகேஷ் அசத்தல்.